ஜோதிடத்துக்குள்ள வர்றவனே வீக்கான பர்சனா தான் இருப்பான். ஜோதிடம் ஆமா. பார்க்க வர்றவனே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். எனக்கு யாரும் ஜோதிடத்தை வரமாட்டாங்க. நம்பாதவங்கள பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவங்கள நான் மதிக்கிறேன். ஜோதிடத்தை தப்பான புரிதல்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இத செஞ்ச பரிகாரன்ற பேர்ல வந்து சொல்றாங்க. அந்த குட் டே பிஸ்கட் சாப்பிட்டா அந்த நாள் குட் டேவா இருக்கும். பாஸ் சாப்பிட்டு போனா ஜோதிடத்துல பரிகாரம்ங்கிறதே வேறங்க. ம். ஜோதிடத்தில் நான் பரிகாரம்ன்றதை நம்ம டாபிக் வரப்ப நான் சொல்றேன். இந்த மாதிரி டாபிக்லாம் அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது தான். சரிங்க. 108 தேங்காய் உடைன்னு எந்த சாமி வந்து சொல்லுச்சுங்க? 108 பாதங்கள் இருக்கனால என்ன கஷ்டம்னு ஜோசியர்ட்ட போவோம். அவர் என்ன சொல்லுவாரு? 108 பாதங்கள் இருக்கனால 108 தேங்காயை கொண்டு போய் உடைச்சிட்டு வந்துருப்பா, உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்றவாரு. 108 குடம் தண்ணியை ஊத்து அப்படிம்பாரு. குரு தான் வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிளானட், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றோம். பிரச்சனைகளை தீர்க்கிறவர் அப்படின்றனால என்ன கொண்டக்கடலை மாலை 108 சாத்தி போய் குரு பகவானுக்கு போட்டுட்டு வா. இவங்க ஒவ்வொன்றா ஊற வச்சு ஒன்றா 1 2 3 கொண்டு போய் போட்டுட்டு வந்துருவாங்க. அப்படியே அந்த ஸோ அது வந்து ஒரு சைக்காலஜி ரீதியாக தான் அது வேலை செய்யுமே தவிர அது ஒரு பரிகாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சரிங்களா? உண்மையிலேயே ஜாதகத்தை இன்ன வரைக்கும் அவங்க அனலைஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.